ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நைட்டு டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் எப்படி போல் நம்ம தேங்காய் வச்சு தான் சாம்பார் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேரட் பீன்ஸ் எல்லாம் இருந்ததுனால கேரட் பீன்ஸ்லாம் குட்டி குட்டி பீஸாக போட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் குழம்பு வெங்காயம் அப்புறம் கடுகு அதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு அப்புறம் அந்த காய் கூட வெங்காயத்துக்கூட அதை போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சு அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுட்டு தேங்காய் அது கூட கேரட் பீன்ஸோடைய பச்சை வாசப்போ வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா ஐட்டம் மிளகாத்தூளும் கறி மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுட்டு நான் சாம்பார் கொதிக்க வச்சுட்டு நைட்டுக்கு இட்லி ஊற்றலாம்னா இட்லி தம்பி சாப்பிட மாட்டேன்ட்டான். அப்புறம் அதனால் தோசை ஊற்றிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பாத்திரம் என்னம்மா பண்ணிட்டு வேலை அப்படி சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தை சிங்கில் எடுத்து போட்டு எல்லா பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அப்புறம் பாத்திரட்டி வீடெல்லாம் கூட்டி விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் போய் படுப்போம். அப்பயும் க்ளீன் பண்ணுறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.